சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. எங்களோடு இணைந்திருக்கிற அத்தனை குடும்பங்களையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக அனுதினமும் ஜெபிக்கின்றேன். உங்களுக்காக எல்லா நாட்களிலும் ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து வந்திருப்பதைப் போல இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து வந்திருக்கிறேன். தொடர்ந்து இந்த முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக செய்யப்படுகின்ற இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க கர்த்தர் உங்களை ஏவும் போது, ஆசீர்வதிக்கும் போது உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சொன்ன அறிவிப்புகள், ஜெப குறிப்புகள் எதுவும் கட்டாயமல்ல, வசனமாயமல்ல. கர்த்தர் ஏவினால் மட்டும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் காத்திருக்கும் போது 2 நாளாகமங்களின் புத்தகத்தை எனக்கு கொடுத்தார். இந்த 2 நாளாகம புத்தகத்தை தான் நமக்கு வாக்குத்தத்தமாகவும் கொடுத்திருக்கிறாரு. பல வாரங்களாக நம்மோடு கனெக்ட் ஆகிக்கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இது வேத வல்லுநர்களின் படி பார்க்கும்போது அநேக ராஜாக்களுடைய காரியங்களை பிரதிபலிக்கின்ற ஒரு புத்தகம். இதுல இன்னைக்கு நம்ம கத்துக்க கொள்ளக்கூடிய ஒரு அழகான காரியம் 15வது அதிகாரத்தில் அடங்கி இருக்கிறது. 2 நாளாகமங்களின் புத்தகம் 15வது அதிகாரத்தில் அடங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை ஆசா என்கிற ஒரு ராஜா செய்தார். செய்ததனால அவருடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு அழகான காரியம் நடந்தது. அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான உடன்படிக்கைகளை பண்ணியிருப்போம். உடன்படிக்கைகளை குறித்து கேள்விப்பட்டிருப்போம். பைபிளை வேகமாக ரீட் பண்ணி வாசித்து புத்தகங்களை முடித்திருப்போம். ஆனால் இந்த வசனங்களை கவனித்திருப்பீர்களா என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா பைபிள் நம்ம எல்லாருமே வாசிப்போம். எங்காத்துக்காரன் கச்சேரிக்கு போகிறாருங்கிற மாதிரி. அப்படி தானேங்க? பைபிள் வாசிக்காதவங்க சபையில் உட்காந்துருக்க மாட்டீங்க. பைபிளை கேட்காதவங்க சபையில் உட்காந்துருக்க மாட்டீங்க. பைபிளை தெரியாதவங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சியை மோசஸ் மாரியப்பன் கரெக்டாக வெள்ளிக்கிழமை ஆனால் 8 மணிக்கு பேசிடுவார், ஜாய் டிவியில் 7:30 மணிக்கு பேசிடுவார், 11 மணிக்கு பேசிடுவார், காத்திருக்க மாட்டீங்க. நிச்சயமாக தெரியும். ஆனால் அந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யறது இல்லை, கவனிக்கிறது இல்லை. கவனிச்சுட்டா தான் நமக்கு என்ன வந்திருக்கும்? ஆசீர்வாதம் வந்திருக்கும்மா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, போகட்டும். 2 நாளாகமங்களின் புத்தகம் 15வது அதிகாரம் 12வது வசனத்தை நிறுத்தி நிதானமா வாசிமாலே. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும், தங்கள் முழு இருதயத்தோடும், தங்கள் முழு ஆத்துமாவோடும், தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்ரீ புருஷர் எல்லாரிலும், ஸ்ரீகள் அதாவது ஆண்கள் பெண்கள் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்து போதும். அடுத்த வசனத்தை கொஞ்ச நேரம் கழிச்சு வாசிப்போம். ரொம்ப நீளமா வாசிச்சா உனக்கு தண்ணி தாகம் எடுத்துரும். அல்லேலூயா. உண்மையாகவே அந்த மகள் அப்படி அல்ல. நான் கொஞ்ச நேரம் அவள் வாசிக்கட்டுங்கிறதுக்காக விட்டு பார்ப்பேன். கண்டினியூவாக வாசிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்பெஷலாக ஒரு கைத்தட்டல் போட்டுருவோமா? அல்லேலூயா. இவன் என்ன சொல்றாரு? ஒரு உடன்படிக்கை என்ன பண்றாரு? முழு இருதயத்தோடும்
முழு பலத்தோடும், இன்னொன்னு போட்டிருக்கு முழு ஆத்துமாவோடும் கர்த்தரை ஆராதிப்போம் என்று தேடுவோம் என்று உடன்படிக்கை பண்ணினார்கள். அல்லேலூயா. நான் சொல்றேன், யாருமே கர்த்தரை தேடாதவங்க இல்ல. ஆனா எத்தனை பேர் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு? அதான் பிரச்சனை. அடுத்த வாரம் ஒரு காது குத்து வச்சா சர்ச்சில் பாதி பேர் இருக்க மாட்டாங்க. நமக்கு முக்கியமான ஆள் ஒரு ஆள் காது குத்து வைக்க போறாரு. பாதிச்சானா என்ன செய்யாது, காணாம போயிடும். அப்புறம் நம்ம பாடிக்கிற வேண்டியதான், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். எப்படி? அங்க போய் சாப்பிட்டுட்டு இங்க வந்து ஆராதிக்கிறதா, இல்ல இங்க சாப்பிட்டுட்டு அங்க போய் ஆராதிக்கிறதா? ஆனா அவன் சொல்றான், முழு உள்ளத்தோடும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும். மோசஸ் மாரியப்பன் இந்த ஊழியத்தில் இத்தனை வருஷம் நிலைச்சிருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரகசியம் சொன்னா, எத்தனை வேலைகள் என்னை தேடி வந்தாலும் எந்த வேலையும் செய்யாம முழுமையாய் அவருக்கு அர்ப்பணித்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். அழகா நடத்துறாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. ஸ்திரீகளோ புருஷனோ யாரோ ஒருத்தன் ஆண்டவரை தேடாம இருந்தானா அவனை என்ன செய்யணுமா, கொலை செய்யணுமா. இப்படி மட்டும் ஒரு உடன்படிக்கை. அந்த காலத்தில் ஸ்கூல் ஆரம்பிச்ச கிறிஸ்தவர்கள், சபைகளை கட்டின கிறிஸ்தவர்கள், வேதத்தை இந்த பூமிக்கு கொண்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்த கிறிஸ்தவர்கள் செஞ்சிருந்தா, நான் சொல்றேன், ஒருத்தர் கூட புறஜாதியே இருந்திருக்க மாட்டாங்க. கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் விட்டுட்டாங்க, நம்மளும் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்கு? பிரச்சனை தீர மாட்டேங்குது. பைபிள்ல எத்தனையோ பேருங்க, யோபுவை போல ஒரு சிலர், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரோடு நான் நம்பிக்கையா இருப்பேன். என்ன குறைஞ்சு போனாரு? கடந்த மாதத்தில் கூட நான் பிரசங்கம் பண்ணினேன். 27வது அதிகாரத்தில் அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினாரு. என் சுவாசம் பிரிகிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னைக்காவது நம்ம இப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கோமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஊழியத்துக்குன்னு வர்றோம். ஊழியத்துக்குன்னு வர்றவங்க கூட சில சில சூழ்நிலைகளை கண்டு என்ன செஞ்சிடறோம், வழுவி போயிடும். ஆனா பாட்டு மட்டும், காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்பேன், கலப்பையில கை வச்சிட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பாட்டு மட்டும் பாடிக்கிறது. பாட்டு மட்டுமே உங்கள் வாழ்க்கையாக என்ன செய்திடக்கூடாது, இருந்து விடக்கூடாது. அதை அபியாசப்படுத்த வேண்டும். அதை என்ன செய்யணும், அபியாசப்படுத்த வேண்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, திரும்ப திரும்ப சொல்றேன், இன்னும் எத்தனை முறை வேணாலும் சொல்லுவேன், ஒண்ணுமே கிடையாது ஓட்ட சட்டை, ஒண்ணுமே கிடையாது ஓட்ட சட்டை. இன்னைக்கு இவ்வளவு பெரிய சர்ச்சில் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, கீழே ஒரு அழகான அலுவலகமும் வீடும் இருக்குல்ல, இந்த வீட்டில் நான் குடியேறும் போது கூட ஒரே ஒரு பேக்கில் தாங்க என் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன். இந்த கீழே எங்க சொந்தக்காரங்க கூட வந்திருக்காங்க, கேட்டு பாருங்க. ஒரே ஒரு பேக்கு தாங்க. இன்னைக்கு போய் பாருங்களேன் எவ்வளவு பொருள் இருக்குன்னு. கூட்டுறதுக்குள்ள அந்த அம்மா திணறி போவாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்னையா? உடன்படிக்கை செய்தோம், அந்த உடன்படிக்கையிலே ஊழியத்திலே நிலைத்திருக்கிறோம். இந்த ஆசா என்கிற மனுஷன் ராஜா நிலைத்து நின்றான். அதனால என்னையா பெருசா பிரயோஜனம்? அந்த ராஜாக்கு என்னையா நடந்துச்சு? சும்மா உனக்கு நடந்ததை பீத்துக்கிட்டு அலையப்படாது. அப்படித்தானங்க? சாப்பிட்டதை பீத்துறீங்க, ஒரு சட்டை துணி கொடுத்தா பீத்துறீங்க. ஆண்டவரை பத்தி தான் கொஞ்சம் பீத்தி தான் பாருங்களேன், நல்லா இருக்கும். மோசஸ் ராசர் என்ன இப்படி சொன்னார் பாத்தீங்களா? நான் ஊரா என்ன செய்வேன், நாடு நகரம் பட்டி தொட்டின்னு பார்க்காம நாதனேசு நாமம் எடுத்து சொல்லுவேன். நான் ஊரா இயேசு நாமம் சொல்லுவேன். என்ன சொல்றாரு? அது சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் ஜம்முன்னு கிடக்க மாட்டேன்.
கும்முன்னு உட்கார மாட்டேன், நான் கம்முன்னு இருக்கவும் மாட்டேன். சொல்லிங்களா என்னைக்காவது? ஏங்க நீங்க வேற, நான் சொல்லி எவங்க கேட்க போறேன்? நான் சொல்லி எவங்க கேட்க போறேன்? ஏங்க நான் ஒண்ணுக்கும் இல்லாத ஆளு, என்னை பார்த்து ஒரு காலத்துல ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாங்க. நான் சொல்லியே நீங்க எல்லாம் கேட்டு வந்திருக்கிறீங்கன்னா நீங்க சொல்லி ஏங்க கேட்க மாட்டாங்க? கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஆனா அதுக்கு என்னன்னா, நான் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் தேடுவேன் என்று சொல்லி நீங்க தேடணும், நீங்க கண்டடையணும், கண்டடைந்ததை விட்டு விடாமல் இருக்கணும். நாம என்ன செய்யறது தெரியுமா? முழுசாவும் தேடுறதில்லை, முழுசாவும் கண்டடைகிறது, முழுசாவும் அடுத்தவங்கிட்ட போய் சத்தியத்தை சொல்றது இல்லை. உண்மையா பையா? ஆனா வசனம் மட்டும் சொல்லுவான், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா எப்படி கேட்கணுங்கிறது தான் தெரியல. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். திறக்கும், நிச்சயமா திறக்கும். நம்முடைய ஆண்டவர் திறந்த வாசலை அடைக்காத தேவன், வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவன், அண்ட சராசரங்களை ஒரே ஒரு வார்த்தையிலே படைத்திருக்கிற தேவன். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீங்க முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும். எத்தனை பாயிண்ட் அங்க போட்டிருக்கா இல்லையாமா? போட்டிருக்கா இல்லையா? செய்றீங்களா? செய்யணும், செய்யணும். செஞ்சா என்ன நடக்குது? 14 வசனத்தை இப்ப வாசிங்க. 14ல இருந்து தொடர்ந்து போங்க. மகா சத்தத்தோடும் மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிக்கைகளோடும் பூரிக்கைகளோடும் எக்காலங்களோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். கர்த்தருக்கு முன்பதாக இந்த உடன்படிக்கை ஒத்துக்கொண்டார்கள். நான் சொல்றேன், இந்த வாரம் முழுக்கும் 12 மணி நேரம் உபவாசம் வருவீங்களா? சொல்லுவான், ஆனா வந்தும் கூட தூங்கிட்டு தான் இருப்பான். என்ன செய்யறது? நீங்க வேலை இல்லை நிப்பிய, நாங்க உக்காந்தே இருக்கோம்னா தூக்கம் வந்துருது. லேலூயா, லேலூயா. சரி போட்டு வாசிமா, தொடர்ந்து வாசி மக்களே. இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? இவருக்கு வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் இந்த கீபோர்டை பிடிச்சிக்கிட்டு தெரியுதோ தெரியலையோ ஸ்கேலு ஒரு பக்கம் போகும், ரிதம் ஒரு பக்கம் போகும், அவர் வாட்டுக்கு என்னத்தையாவது நடிங்கிட்டு பாடி திரிய வேண்டியதேன். சொல்றவங்க உண்டு, இன்னைக்கு என்னை பார்த்து அப்படி சொல்றவங்க உண்டு. ஆனா இதுல இருக்கிற சுகமோ, இதுல இருக்கிற ஆசீர்வாதமோ, இதுல இருக்கிற சந்தோஷமோ, இந்த உலகத்துல எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் எத்தனை பெரிய மனுஷங்க இருந்தாலும் இல்லையா? கைய தட்டியா? உங்களுக்கு தெரியுமில்ல, நம்ம அண்ணாச்சி அகஸ்டின் அண்ணாச்சி கிட்ட போய் கேட்டு பாருங்களேன். பாட்டை அமர்த்துறான்னு சொன்னா கூட சில நேரம் அமர்த்த மாட்டேன், அப்படி என்ன அறியாம பாடிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அதுல இருக்கிற விசேஷம், அதுல இருக்கிற சுவிசேஷம், அதுல இருக்கிற இனிமையான ரசம் வேற எங்கேயுமே இல்லைங்க. கையை தட்டுங்க. ரொம்ப கிரேட்ஃபுல்லுங்க, வேதம் ரொம்ப கிரேட்ஃபுல். ஆனா நம்ம எப்படி முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு என்ன செய்யணும்? தேடணும். அவங்க முற்பிதாக்களின் தேவனை அவங்க எப்படி செஞ்சாங்க? அப்படிதான் செஞ்சாங்க. சரி வாசிமா தொடர்ந்து. தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு. ஆமென். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுல சில பேர் சொல்லிக்கிறாங்க, எனக்கு வெளிப்பாடே இல்ல பிரதர். என்ன இல்ல சொல்லுங்க? வெளிப்பாடு, வெளிப்பாடு, வெளிப்பாடு. அப்ப ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்னங்க? நீங்க பேசினா சொல்லுங்க, நீங்க பேசினால் அவர் பேசும் தெய்வம். கரங்களை தட்டு, நல்லா தட்டுங்க. ஏன்னா மோசஸ் மாரியப்பனுக்கு எழுத தெரியாது, அதிகமான இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது. ஆண்டவர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல பேசுறேன், எனக்கு தெரிஞ்ச பாஷையில பேசுறேன்,
என்னோட அவர் பேசுறாரு. இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஏன் பேசல? ஏன் அந்த வெளிப்பாடு இல்ல? முழு உள்ளம் வேணும், முழு இருதயம் வேணும், முழு ஆத்துமா வேணும். அவங்க முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு தேடினார்கள். என்ன நடக்குது? தேவனுடைய வெளிப்பாடு வந்துச்சு. ஒரு மனுஷங்கிட்ட இருந்து ஒரு வெளிப்பாடு. மனுஷன் வாயை திறக்க மாட்டார் ஐயா, வாயை திறக்க மாட்டாள் ஐயா, ஒத்த வார்த்தை சொல்லிட்டாருன்னா போதும் அப்படிங்கிற மனுஷனுடைய வெளிப்பாடுக்கு கர்த்தருடைய வெளிப்பாடு வந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அங்க என்ன நடக்குது? வாசிமா. தேவனுடைய வெளிப்பாடு வந்தது. சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஆமென். உங்களுக்கு ஏன் இன்னைக்கு இளைப்பாறுதல் வரலன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சும்மா பாட்டு மட்டும் எப்ப பார்த்தாலும் இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடினும். நீங்களா சொல்லிக்கிறீங்க, உமக்காக யாவும் ஜகித்தே உமதி பலன் நீந்தி. பாட ஒரே குறுக்கோலியா இருக்கப்பா. இதான் அவர் பலன் என்னையா? அப்பாட ஒரே குதிங்காலா வலிக்குதப்பா. லேலூயா. ரொம்ப நேரம் கீழே உட்கார்ந்துருந்தேன் பிரதர். என்ன செய்து சொல்லுங்க? 2.5 மணி நேரம் நிக்கிறேனுங்க, எனக்கு ஒன்றும் செய்யல. ஏன்னா முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு இந்த ஆராதனையில கவனம் செலுத்துறேன். என்னோடு என் இயேசுவினுடைய பலன் தந்து கொண்டே இருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுற்றுப்புறத்தாரால என்ன இல்லாம இருந்துச்சு? யுத்தம்னா என்னதுப்பா? சண்டை. இன்னைக்கு யார் வீட்லயாவது சண்டை இல்லாம இருக்கா சொல்லுங்க? ஏன் இப்படி கேட்டா கூட சொல்ல முடியும். எந்த சர்ச்சில் சண்டை இல்லாம இருக்கா சொல்ல முடியுமா? ஏன் சர்ச்சிலே சண்டை இருக்கு, நம்ம சர்ச்சிலேயே சண்டை இருக்கு. ஒரு சோமாஸ் அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் கூட கொடுத்துட்டேன், வந்துச்சு வாத்துக்க கோவம். அட்டேங்கப்பா, பைபிளை தூக்கி போடுறதும் அழுகிறதும். ஒரு பாஸ்டருங்கிறத மறந்துக்கிட்டு என்னென்ன வெக்கக்கேடா இருக்கு. இங்க பார்க்கிறோம் ரொம்ப அழகா, அவர்கள் கர்த்தரை தேடினபடியினால் சுற்றுப்புறம் எங்கிலும் யுத்தம் இல்லாமல் இருந்துச்சு. உண்மையா சொல்றேன், எனக்கு சில வேதனையில தான் நான் யோசிப்பேன். பெலாச்சொலை ஒரு நாள் அர்த்தம் கீழே இருப்பாங்க அம்மா, 2 பெலாச்சொலையும் ஒருத்தன் கூட எடுத்துட்டு போயிட்டான். அதுல 2 பெலாச்சொலை கத்தி பட்டு கொஞ்சம் கொலன்னு ஆகி போச்சு. அந்த அம்மாவுக்கு வந்துச்சே பாரு கோபம். சாப்பாட்டுல டம்மு டும்மு தூக்கி போடு. பாட்டு எப்படி? நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி எனக்கு உதவி செய்யும். எப்படி செய்வாரு? ஒரு பலாச்சொலையில போயிருதைய ஆசீர்வாதம், ஒரு சொம்மாசால போயிருதைய ஆசீர்வாதம், ஒரு புளிச்சோத்துல. வெக்கக்கேடான உலகம், வெக்கக்கேடான வாழ்க்கை, வேதனை மிகுந்த வாழ்க்கை. முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு நீங்க தேவனை தேடினா உங்க வீட்டுக்குள்ள என்ன வரும் சொல்லுங்க? அமைதி வருயா, சண்டை இருக்காதுயா, இளைப்பாறுதல் இருக்கும்யா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்படு. இப்ப சில பேர் சொல்லுவீங்க, நானும் தேடணும் பிரதர் நினைக்கிறேன். அப்பத்தே என் மாமியா போன் போட்டுருது, அப்பத்தே என் மாமனார் போன் போட்டுறாரு.
அப்பத்தான் என் வீட்டுக்காரர் கொஞ்சம் ஆசையா பேசுறாரு. எப்ப ஜெபம் பண்ணும் போது அப்பத்தான் இந்த அம்மா கொஞ்சம் பொறுமையா உட்காந்துருக்கு. மற்ற நேரம்லாம் கட்டு கட்டு கட்டுன்னு தானே சொல்லுது. அப்ப வீட்டுக்காரரும் பாவம் என்னதான் செய்வாரு? அப்படித்தானே செய்வா? உனக்கு தெரியாது. பாலானேட்ட கேட்டா ஆமையோன்னு சொல்லிடுவாரு. அல்லேலூயா. செல்வானேட்ட கேட்டா ஆமான்னு சொல்லிடுவாரு. வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. உட்கார நேரம் தான் கொஞ்சிக்கிடணும். அல்லேலூயா. இது உங்க சரிதையா, தாராளமா நீங்க கொஞ்சலாம், தடையே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதை கொடுத்த தேவனை நீங்க எப்படி தேடணும்? முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, இன்னொன்னு சொல்லி இருக்கு முழு இருதயத்தோடு. நான் ஆராதிக்கும் போது கீழே ஒரு கொலையே நடக்கிற சத்தம் கேட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டேன். உங்களுக்கு தெரியுமா? நீங்க வந்து பாருங்க, இங்க பார்த்துருப்பாங்க. 4 மணிக்கு நான் உட்காந்துருவேன். கீழே ஆரன் அடிப்பாங்க, சில நேரம் கேட்ட தட்டுவாங்க, சில நேரம் நாய் பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே சத்தம் போடும். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் வந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நானும் அண்ணாச்சி எல்லாம் கேரளுக்கு போயிருந்தோம். நாங்கள் வெளியில் நின்று ரொம்ப சத்தமா வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் அப்படின்னு ட்ரம் ஒரு பக்கம், கழுத்துல கயிறு வேற எனக்கு அழுத்துது. எல்லா பேருக்கு கயிறு கட்டினால அழுத்துது, எனக்கு கயிறு போட்டிருக்கனால அழுத்துது. ட்ரம் கயிறு விளங்குனா கையை தட்டுங்க, இல்லைன்னா சும்மா உட்காருங்க. கயிறு போட்டதுனால அழுத்துதா இல்லையா? அழுத்தும் அழுத்தும் அழுத்தும். ஆனா அந்த கயிறை கூட பாச கயிறா, அன்பு கயிறா, தேவன் இணைத்த கயிறா உங்களால மாற்ற முடியும். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆராதனை செய்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இல்லைன்னா வேற கயிறா மாறிட்டு தான் இருக்கும். பாடிக்கிட்டு இருக்க சத்தம் போட்டு அங்க ஒரு ஆளு நாய் பயங்கரமா குலைக்குது. அந்த ஆளு சொல்றாரு உள்ள இருந்துக்கிட்டு, ஏன்பா உள்ள அது குலைக்குது, வெளியில நீங்க குலைக்கிறீங்கன்னாரு. எனக்கு ரொம்ப வேதனையா போச்சு. ஆனாலும் ஆண்டவரே, நீங்க கொடுத்ததை இந்த ஊழியத்தை நாங்க குலைக்காம போக கூடாதுன்னு குலைச்சிட்டு வந்தேன். அடுத்த வருஷம் போய் பார்த்தா அந்த ஆள் இல்லை. பாத்தீங்களா இவ்வளவு அசட்ட. இன்னைக்கு ஆராதனையும் கூட, கர்த்தரை தேடுவதையும் கூட அப்படிதான் இருக்கு. 10 மணிக்கு ஆராதனைனா 10:30 மணிக்கு வர்றது. 8 மணிக்கு ஆராதனை நரிமேட்ல இருந்து வந்துருவாங்க, திருநெல்வேலில இருந்து வர மாட்டாங்க. 8 மணிக்கு ஆராதனை புளியங்குளத்துல இருந்து வர மாட்டாங்க. 8 மணிக்கு ஆராதனை பக்கத்து வீட்டுல இருந்து வர மாட்டாங்க. ஆட்டோ ஒழுங்கு பண்ணி கொடுத்தாலும் லேட்டா தான் வர்றது. அப்புறம் எப்படி சும்மா பாடிக்கணும்? முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். சும்மா பாடி பாடி சொல்ல வேண்டியதான். கத்தி கத்தி குரலும் போச்சு, பேசி பேசி புலமையும் போச்சு. அவன் என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். பாத்தீங்களா? பாயிண்ட பிடிச்சிருவே, வேணாம்ப்பா, அடுத்த வார்த்தை வாசிச்சிருமா. அவ வசனத்தை விட்டுட்டா. 17 வாசி. மேடைகளோ இஸ்ரவேலிலிருந்து தகர்க்கப்படவில்லை. ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் எல்லாம் உத்தமமாய் இருந்தது. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நம்ம சொல்லுவோம், எனக்கு நான் தேடணும் தான் பிரதர் நினைக்கிறேன், முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆராதனை செய்யணும் தான் பிரதர் நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை தான் பிரதர் ரொம்ப ஒரு முக்கியமான சொந்தக்காரங்க பேரை போட்டு பத்திரிக்கை அடிச்சு போடுறான். எவன் தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல. முதல்ல எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் வைக்கிறதே குறைஞ்சிருந்துச்சு. இப்ப மூர்த்த நாள பூரா எங்க வச்சுட்டான்? ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டாங்க. ஆனா கிறிஸ்தவ பிள்ளைங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க எப்படியோ போயிட்டு போறாங்க. கொஞ்சம் ரட்சிப்புக்குள்ள அப்புறமா வரட்டும். ரட்சிப்புக்குள்ள வந்துட்டேன்னு சொல்றவங்களும் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. ஓடிட்டு அப்புறம் இங்க வந்துக்கிட்டு இது எழுப்புதலின் நேரம் இல்லோன்னு வராது. நீ தான் எழுப்புதல் இல்லாம உட்கார்ந்துருக்கணும். சூழ்நிலை ஒரு காரணமே கிடையாது. அவ செஞ்ச ஒரு கிரேட்ஃபுல் காரியத்துல, ஆசா செஞ்ச ஒரு கிரேட்ஃபுல் காரியத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் இருக்கு. 16 வசனத்துல ஒரு முக்கியமான சம்பவம் இருக்கு பாருங்க. தோப்பிலே அருவருப்பான விக்கிரத்தை உண்டு பண்ணின
ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும், ராஜாவின் ஆசாவின் தாயாகிய மாகாளை என்ன பண்ணாரு? ராஜாத்தியாய் இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக தகர்த்து கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும். நம்ம சொல்றோம், எப்படிங்க வீட்டுக்காரிங்க, எப்படிங்க சொந்த மச்சினங்க, எப்படிங்க எங்க அப்பா கூட பிறந்தவருங்க, எனக்கு 2 பொட்ட பிள்ளை, அவதாங்க எனக்கு கொல்லி வைக்கணும். நம்ம இதில் கொல்லி கிடையாதோ? கிராமத்தில் இருக்கிறதுனால வாரத்துக்கு 2 நாள் எங்கிட்டாச்சும் ஒரு பக்கம் அடிச்சிடறாங்களா? அதனாலங்க அல்லேலூயா. ஆனா அவர் என்ன செய்யறான்? தன்னுடைய பெத்த தாய் என்று கூட பார்க்கல, ராஜாத்தியா இராதபடிக்கு தள்ளி போட்டு அவ வச்சிருந்த அந்த சொருவத்தை, விக்கிரகத்தையும் என்ன செஞ்சிட்டான்? சுட்டரித்து நிர்மூலமாக்கி போட்டான். நம்ம சொல்றோம், என் பொண்டாட்டி கோச்சுக்குவாங்க இந்த போட்டோவை எடுத்தோம்னா, என் வீட்டுக்காரர் கோச்சுக்குவாருங்க, அப்ப நான் வீட்டில் இருக்கவே முடியாதுங்க. நான் சொல்றேன், அந்த வீட்டில் நீ இருக்காத, அந்த வீட்டில் நீ இருக்காத. இதாங்க முழு உள்ளம், முழு பலன், முழு இருதயம். அவன் செஞ்ச காரியத்துல கிரேட்ஃபுல் காரியம். இப்ப எழும்பி நின்று என்னோட சேர்ந்து, ஆண்டவரே, இது தெரிஞ்சும் இது வரைக்கும் நான் அறியாம இருந்துட்டேன், இப்ப அறிஞ்சிட்டேன். இந்த சகோதரனோட சேர்ந்து என் குடும்பத்தை பலப்படுத்துவதற்கு நீர் பேசி இருக்கிறது என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஜெபிக்க போறேன். சூழ்நிலையை காரணம் காட்ட மாட்டேன். என்னை ஆசீர்வதிங்க, என்னை நடத்துங்கன்னு சொல்லுங்க. வேதம் சொல்லியிருக்குங்க, சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. அது எப்படி தேடினா? முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு தேடினீங்கன்னா கிடைக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுமா. இப்பொழுதும் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் உள்ள நல்ல தகப்பனே, ஒரு நல்ல சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்தீர். ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஆஷா உடன்படிக்கை செய்ததனால் அவன் தேசத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுதும் எத்தனை குடும்பங்கள் இதை தொலைக்காட்சியிலே பார்க்கிறார்களோ, எத்தனை பிள்ளைகள் உண்மையான விசுவாசத்தோடு இந்த சபையிலே நின்று உம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்களோ, நீர் இந்த உலகத்திற்கு உடன்படிக்கை பண்ணி அநேக காரியங்களை செய்து இன்றும் அழிந்து போகாதபடிக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறேன். ஆகையினால் மறுபடியும் நினைப்பூட்டி இருக்கிறேன், நான் அல்ல கர்த்தாவே, என்னால் அல்ல கர்த்தாவே, எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு உண்டாகும்படி வந்த பிள்ளைகள், கலந்து கொண்ட பிள்ளைகள், கேட்ட பிள்ளைகள், விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் யுத்தமில்லாத ஒரு வாழ்வை தந்து நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வழி நடத்துங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்திலும் கூட என்னோடு பணியாற்றுகிற பிள்ளைகள், இந்த ஊழியத்துக்காய் விசேஷித்த காணிக்கைகளை கொடுக்கிற பிள்ளைகளை கூட உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். மனதார கொடுக்கிறார்கள், மனதார ஆசீர்வதிக்கிறேன். அநேக சாட்சிகள், அநேக சமாதானத்தை ஆண்டவரே நீர் தொடர்ந்து கொடுத்து இம்மட்டும் நாங்கள் கடந்து போனாலும் கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் எப்பொழுதும் இருக்க நீர் கிருபை செய்யும். தகப்பனே, இந்த ஆராதனை உமக்கு மகிமை செலுத்துவதற்காய் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் நீர் கூட இருந்தேன். உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ளே நாங்கள் கூட போகிறோம். சத்துரு எந்த சூழ்நிலையிலும் பெருக்கி விடாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை மறுபடியும் சந்திக்கும் வரை நீர் கூட இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.